இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் தவக்காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 7 முதல் 12 முடிய. வெகு விரைவாக இந்த இறை வசனத்தை யார் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கின்ற ஒரு வார்த்தை. மத்தேயு 7:7, 7ஆம் அதிகாரம் 7வது இறை வசனம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். என்ன ஒரு அற்புதமான இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாளிலே! இந்த உலகத்தில் யாரிடம் கேட்டு கிடைத்திருக்கிறது? இந்த உலகத்தை யாரை தேடி நாம் கண்டுபிடித்திருக்கிறோம்? யாருடைய கதவை தட்டப்பட்டு திறந்திருக்கிறது? ஆனால் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கிறேன்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கிறேன்; தேடுங்கள், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஏனென்றால் இறைவன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார். ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையிடம் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையிடம் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? ஆக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அல்லது நம்முடைய பெற்றோர்கள் நாம் கேட்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் அதற்கு மாற்று பொருளை கொடுப்பார்களா? அழிவின் பொருளை கொடுப்பார்களா? இல்லையே. மாறாக நம்முடைய எல்லா விதத்திலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பெற்றோர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். நாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு அழகாக சொல்லுகிறார், தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது வேண்டும் என்று தேடி தேடி கொடுக்கின்ற பொழுது விண்ணக தந்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவுள்ளதாகத்தானே கொடுப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இறைவனை தேடுகின்ற பொழுது, அவருடைய இதய கதவை தட்டுகின்ற பொழுது, அவரிடம் மன்றாடி கேட்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே இன்று வரை யாரும் இல்லை என்று, கிடைக்கவில்லை என்று, காணவில்லை என்று வந்ததாக சரித்திரமில்லை. இன்று கூட எத்தனை ஆலயங்களில் புதுமைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. எத்தனையோ பிள்ளைகள் சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நான் தேடினேன், இயேசுவை கண்டேன்; நான் கேட்டேன், இயேசு எனக்கு கொடுத்தார்; நான் இயேசுவின் இதய கதவை தட்டினேன், எனக்கு திறக்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா என்பதுதான் இன்றைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் மாதா தொலைக்காட்சியாக இருக்கட்டும், மற்ற ஆலயத்தின் அலைவரிசைகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் எத்தனை புதுமைகளை நாம் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை மனிதர்கள் சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே சொன்ன வார்த்தை, நான் இயேசுவிடம் கேட்டேன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல பேருடைய வாழ்க்கையிலே இறைவன் சந்தித்து மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்குள் ஏன் அந்த மாற்றங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. வேதத்தை சற்று புரட்டி பார்த்தோம் என்றால் அடிக்கடி நான் மறையுரையில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு 3 நிகழ்வுகள். ஒன்று, சமாரிய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு எப்படிப்பட்ட பாவ வாழ்வு என்பதை இறைவன் உணர்ந்து அந்த பெண்ணிடம் உரையாடி அந்த பெண்ணுடைய இதய கதவை திறந்து அவளை தன்னுடைய மகளாக மாற்றுகின்ற அந்த தருணம் யோவான் நற்செய்தி அழகாக சொல்லுவார். அந்த பெண்ணானவள் இயேசு அமர்ந்து கொண்டிருந்த கிணற்றின் அருகிலே அந்த குடத்தை விட்டு விட்டு ஊருக்குள் ஓடினாள். ஓடி, வாருங்கள், என்னுடைய கடந்த கால வாழ்வை படம் பிடித்து காட்டுகின்ற மனிதனை பாருங்கள் என்று சொன்னாள் என்று சொல்லுவார். இயேசுவின் பாதத்திலே குடத்தை விட்டு சென்றாள் என்றால் தன்னுடைய பாவத்தை அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டாள். அவள் இயேசுவை தேடினாள், இயேசுவின் கதவை தட்டினாள், இயேசுவிடம் கேட்டால் வாழ்வு கொடுக்கப்பட்டது. இயேசு யார் என்று பார்ப்பதற்காக காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருந்த சக்கேயுவை இயேசு அழைத்தார்.
அவன் அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் இயேசுவை அவன் தேடினான். ஆனால் அவன் இயேசுவை தேடுகிறான், கடவுளை தேடுகிறான், மனமாற்றத்திற்காக தன் வாழ்வுக்காக தேடுகிறான் என்பதை கடவுள் அறிந்து வைத்துதான் அவனை அழைத்தார். இன்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும் என்று. இவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்று இயேசு சொல்லவில்லையா? கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கல்வர்கள் இருவரில் ஒருவன் இயேசுவை கடிந்து கொள்கிறான், இன்னொருவன் இயேசுவிடம் மன்றாடுகிறான், கேட்கிறான். இயேசுவின் இதய கதவை தட்டினான், இயேசுவை தேடினான். இயேசு சொன்ன வார்த்தை, இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்ற வார்த்தை இது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னாரே. இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை இறைவனிடமிருந்து நாம் உள் வாங்குகின்ற பொழுது நாம் எப்படி இறைவனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே தவக்காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தை தேடி செல்லுகின்ற தருணத்திற்கு முன்னதாக நம்முடைய பணி நிமித்தமாக நம்முடைய வாழ்வை ஆரம்பிக்கக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவிடம் கேட்போம் மனம் திறந்து, இயேசுவை தேடுவோம் மனம் திறந்து, இயேசுவின் கதவை தட்டுவோம் நம்பிக்கையோடு. அப்பொழுது இயேசு திறப்பார், கொடுப்பார், நம்மை அரவணைத்து கொள்ளுவார். இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் அனைவருமே விசுவாசத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும். இல்லை என்றால் நம் வாழ்வு மீண்டும் மீண்டும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குமே ஒழிய எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது. நேற்றைய நாளிலே மனமாற்றத்தை பற்றி இயேசு அழைப்பு கொடுத்தார். இன்றைய நாளிலே அந்த மாற்றத்துடைய வெளிப்பாடு தான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கேட்போம், தேடுவோம், தட்டுவோம், நமக்கு அனைத்தும் கிடைக்கும் நம்பிக்கையோடு. இறையாசிர் என்றும் உங்களோடு.